தாராவோட அம்மா சாவுக்கு தாராவோட பாய் ஃப்ரெண்டுமே வந்துட்டான். இப்போ அவங்க அம்மாவை கொண்டு போறதுக்காக அங்க ஆம்புலன்ஸுமே வந்துருது. அவங்க அம்மாவை கொண்டு போறதுக்கு தீச்சட்டி எடுக்க வேண்டிய பையன் இப்போ ஆஃபீஸ் கால் பேசிக்கிட்டே தீச்சட்டியை எடுக்கிறத பார்த்து அவங்க அப்பா ரொம்பவுமே கோவப்படுறாரு. இதை பாக்குற இவனும் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு முன்னாடி இவங்களோட ரெண்டாவது பையனும் அங்க வந்துடுறான். ஆக்சுவலா இந்த பையனை சின்ன வயசுல ஒரு அனாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ அவங்க அம்மா ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்க. இப்போ பணத்தை எரிக்கிற இடத்துக்கு போனோம். ஆல்ரெடி 2 பணம் இருக்கு, இன்னும் 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்க கொஞ்சம் லேடிஸ் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. 20 நிமிஷம் ஆகும்னு தெரிஞ்சு இறந்து போனவங்க பேர்ல ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு டிபி வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க. தாரா அவங்க அண்ணன் கிட்ட போய் எப்பயுமே ஏன் பசங்களே கொல்லி வைப்பாங்க, நான் பொண்ணு தானே, நான் கொல்லி வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்போ நம்மள தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்கார அழுதுட்டே சொல்லிட்டு போறாரு. இப்போ எல்லாருமே சேர்ந்து அவங்க அம்மாவை எரிக்கிறதுக்காக தூக்கிட்டு போறாங்க. இப்போ எல்லா சடங்குமே பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போனவங்களோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருப்பாரு. அப்புறமே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ஏன் இன்னும் காயத்ரி வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஒரு வழியா அவர்கிட்டயே உண்மையை சொல்லி அங்க நடக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் வீடியோ கால்ல காட்டிட்டு இருக்காங்க. இந்த வயசான தாத்தாவும் இதை பார்த்து பயங்கரமா வருத்தப்படுறாரு. 2 பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கொல்லி வச்சிடறாங்க. 3வது பையனால கடைசி வரைக்கும் வர முடியாம போயிருக்கும். இப்ப அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போறாங்க. இப்ப அஸ்தியை கரைச்சதுக்கு அப்புறம் கொல்லி வச்ச பையனுக்கு முட்டை போடணும்னு சொன்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். அங்க இருந்து சாமியாரும் இறந்தவங்களுக்காக இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறாரு. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு மீட்டிங்லாம் இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சிடறான். அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் கிட்ட போயிட்டு தாரா வேற எதனா வழி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறா. அவரும் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு பதிலா வேற ஒரு குட்டி பையனை மொட்டை போட்டுக்க சொல்றாரு. பார்ட் 3 வேணும்னா பார்ட் 3 கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே இருக்க லிங்க் தொட்டு பாருங்க. தேங்க்யூ.